தமிழ்ஞான முருகளுக்கு வணக்கம். பார்த்தசாரதி ரங்கராஜன் அவர்களின் திருக்குறள் கதைகள். அதிகாரம் 3, குறள் 22. பிறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. வங்கியில் ஒரு வாடிக்கையாளர். வங்கியில் கூட்டம் அதிகம் இல்லை. சேமிப்பு கணக்கு பிரிவுக்கு முன் அந்த பெரியவர் பொறுமையாக காத்து கொண்டு இருந்தார். சற்று நேரம் கழித்து, என்னோட பாஸ்புக் என்ட்ரி போட கொடுத்திருந்தேனே என்று பணிவாக கேட்டார். சாளரத்துக்கு பின்னிருந்த இளைஞனுக்கு கோபம் வந்து விட்டது. இங்க பாருங்கய்யா, இந்த மாதிரி பிஸியான நேரத்தில் பாஸ்புக் என்ட்ரி போட சொல்றதே தப்பு. அதுலயும் ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாம இப்படி நச்சரிக்கிறிய. பெரியவர் வயதுக்கு கூடவா மரியாதை கொடுக்கூடாது என்று நினைத்து கொண்டார் பக்கத்தில் நின்ற இன்னொரு வாடிக்கையாளர். ஆனால் பெரியவர் எதுவும் சொல்லவில்லை. 5 நிமிடங்கள் கழித்து லெஜரை திறந்து பாஸ்புக்கில் என்ட்ரி போட தொடங்கிய அந்த இளைஞன் சற்றே ஆச்சரியத்துடன் பெரியவரை பார்த்தான். இது யாரோட அக்கௌண்டு? உங்க முதலாளியோடதா என்றான். என்னுடையதன் என்றார் பெரியவர். கணக்கில் இருந்த பெருந்தொகைக்கும் அந்த பெரியவரின் எளிய தோற்றத்துக்கும் சம்பந்தமே இல்லை என்று நினைத்த இளைஞன் மௌனமாக என்ட்ரி போட்டு அவரிடம் கொடுத்தான். தேங்க்ஸ் என்றார் பெரியவர். இளைஞன் அதை காதில் வாங்கி கொள்ளாதவன் போல் மௌனமாக இருந்தான். பெரியவர் பாஸ் புத்தகத்தை வாங்கி கொண்டு வெளியே வரும்போது மேனேஜர் அறையை கடந்துதான் போக வேண்டி இருந்தது. பெரியவரை கவனித்துவிட்ட மேனேஜர் எழுந்து வெளியே வந்து, சார் உள்ள வாங்க என்று தன்னறைக்கு அழைத்து சென்றார். பெரியவரிடம் பாங் மேனேஜர் பேசி கொண்டிருந்த போது பாஸ்புக் என்ட்ரி போட்டு கொடுத்த இளைஞன் ஒரு விளக்கம் கேட்பதற்காக மேனேஜரின் அறைக்குள் வந்தான். பெரியவரை பார்த்ததும் சற்று தயங்கினான். வாங்க பாஸ்கர் என்று அவனை உள்ளே அழைத்த மேனேஜர் அவன் உள்ளே வந்ததும், பாஸ்கர் சார் ஒரு தொழில் அதிபர். அவர் கம்பெனி கணக்குகள் வேறு வங்கியில் இருந்தாலும் அவரோட எஸ்பி அக்கௌண்ட் நம்ம பேங்க்ல தான் இருக்கு. அவர் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அக்கௌண்ட்ஸ் அதை தவிர நிறைய ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாம் வச்சிருக்கார். அவரை பார்த்தா ஒரு கோடீஸ்வரர்னு தெரியாது. அவ்வளவு எளிமை. எல்லார்கிட்டையும் ரொம்ப மரியாதையே பேசுவார். அவர் ஒரு சாதாரண ஆளா நினைச்சு ஏமாந்தவங்க எத்தனையோ பேர். முதல்ல சின்னதா தொழில் ஆரம்பிக்கிறச்ச எப்படி இருந்தாரோ அப்படியேத்தான் எப்பவும் இருக்கார். இவரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். சார், நீங்க பேங்குக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. இங்க டிரைவரையோ வேலைக்காரரையோ அனுப்பினா போதும்னு நானும் நிறைய தடவை அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர் கேட்க மாட்டார் என்றவர் பெரியவரிடம், சார் இவர் பாஸ்கர், இப்பதான் டிரான்ஸ்ஃபர்ல பிரான்ச்சுக்கு வந்திருக்கார். இவர் தான் எஸ்பி அக்கௌண்ட் பார்த்துக்கிறார் என்றார். தெரியுமே, இப்போ கூட இவர்கிட்ட என்ட்ரி போட்டுட்டு வரேன் என்று சொன்ன பெரியவர் இளைஞனை பார்த்து புன்னகை செய்தார். அதிகாரம் 3, குறள் 22. பிறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. பற்றுகளை துறந்து வாழ்பவர்களின் பெருமையை கூறுவது இவ்வுலகில் இதுவரை பிறந்து இறந்தவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு கூறுவது போல் ஆகும். அவ்வளவு கடினமானது. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.